எங்களின் பாதுகாவலர் அற்புத சக்தி வாய்ந்த புனித செபஸ்தியாரின் சில புதுமைகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 7 வானதூதர்களுடன் இயேசுநாதர் வந்து செபஸ்தியாரை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாயாக என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவர் சக்தி வாய்ந்த புனித செபஸ்தியார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் நெட்டுத்தெருவில் அமைந்துள்ள அற்புத சக்தி வாய்ந்த புனித செபஸ்தியார். இவரின் ஒரு சில புதுமைகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி எங்கள் தெருவைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் மருத்துவரை சென்று பார்த்தபோது, பிரசவம் உங்களுக்கு நடைபெற இன்னும் 1 வார காலம் ஆகும் என்று கூறி அனுப்பிவிட்டார். ஆனால் அன்று இரவே அப்பெண்மணிக்கு பிரசவ வலி ஏற்பட விடிய விடிய அழுது கொண்டே இருந்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி என்பதால் அன்று மருத்துவர்கள் யாரும் மருத்துவமனையில் இல்லை, செவிலியர்களும் இல்லை. அந்த மருத்துவமனையில் உள்ள துப்புரவு பணியாளர் பெண்மணி மட்டுமே இருந்தார். குடும்பத்தினரோடு அனைவரும் செபஸ்தியாரிடம் விசேஷமாக வேண்டிக் கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த பெண்மணி தைரியத்துடன் ஆஸ்பத்திரிக்கு செல்ல செபஸ்தியார் அந்த துப்புரவு பணியாளருக்கு தைரியத்தை வரவழைத்து, யாரும் இல்லைம்மா, இருந்தாலும் நீ வயிற்று வலியால் துடிப்பதால் நானே பிரசவம் பார்க்கிறேன் உங்களுக்கு என்று கூறி அப்பெண்மணியை பிரசவ வார்டுக்கு அழைத்து சென்று காலை 9:30 மணிக்கு சென்ற அந்த பெண்மணி அற்புத சக்தி வாய்ந்த புனித செபஸ்தியாரின் அருளால் காலை 9:45 மணிக்கு 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 மணிக்கு அற்புதமான சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பாருங்கள் இறைமக்களே, எங்கள் செபஸ்தியாரின் புதுமையை. இன்னொரு புதுமையை சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் தெருவில் உள்ள மாணவர் ஒருவர் படிக்கும் பள்ளியில் மற்ற மாணவர்கள் சேட்டை செய்தார்கள் என்ற காரணத்திற்காக ஒரு 6 மாணவர்களை பள்ளி நிர்வாகமானது, நீங்கள் நேரடியாக முழாண்டு தேர்வு எழுத வந்தால் போதுமானது என்று கூறி வீட்டிற்கு 12ஆம் வகுப்பு மாணவரை அனுப்பிவிட்டார்கள். அந்த மாணவர் என்னிடம் வந்து அழுதார். நான் கூறினேன், தம்பி, செபஸ்தியாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் நிச்சயம் உன்னை +2வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறச் செய்வார் என்று கூறினேன். அம்மாணவரும் செபஸ்தியாரை நம்பி விசேஷமாக வேண்டி +2 தேர்வு எழுதினார். பள்ளிக்கூட நிர்வாகம் எதிர்பார்த்தபடியே, தலைமை ஆசிரியரும் மற்றவர்களும் எதிர்பார்த்தபடியே அப்பள்ளியில் 6 மாணவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று நினைத்த நிலையில் தேர்வு முடிவு வெளிவந்தது. அத்தேர்வில் 5 மாணவர்கள் தோல்வி அடைந்தார்கள். நெட்டுத்தெருவைச் சேர்ந்த அந்த மாணவர் மட்டும் தேர்வில் வெற்றி பெற்றார்.
எவ்வளவு ஒரு புதுமை பாருங்கள். எங்கள் திரு செபஸ்தியாரிடம் நீங்கள் வந்து மன்றாடினால் இறை மக்களே 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக நீங்கள் வேண்டுகின்ற கேட்கக்கூடிய வரங்களை இயேசு ஆண்டவரிடம் பரிந்துரைத்து உங்களுக்கு பெற்றுத்தருவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகவே இறை மக்களே, உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமா, அல்லது திருமண வரம் வேண்டுமா, அல்லது வேலை வாய்ப்பு பெற வேண்டுமா, நீங்கள் வாருங்கள். எங்கள் தெருவில் உள்ள செபஸ்தியாரிடம் விசேஷமாக வேண்டுங்கள். அவர் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் வரத்தை பரிந்துரைத்து உங்களுக்கு பெற்றுத்தருவார் என்பதை மகிழ்ச்சியோடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சரி, நெட்டுத்தெரு திண்டுக்கல்லில் உள்ள நெட்டுத்தெரு செபஸ்தியார் ஆலயம் எங்கு இருக்கிறது? திண்டுக்கல் மாநகரில் மணிக்கூண்டு மிகவும் ஃபேமஸானது. அந்த மணிக்கூண்டு பகுதியில் எதிர்ப்புறம் உள்ள மாநகராட்சிக்கு பின்புறம் ஒரு சாலை உள்ளது. அந்த சாலைக்கு அடுத்த புறத்தில் அமைந்துள்ளது நெட்டுத்தெருவில் உள்ள அற்புத சக்தி வாய்ந்த புனித செபஸ்தியாரின் ஆலயம். வாருங்கள் இறை மக்களே, உங்களை அன்போடு ஊர் நிர்வாகத்தினரின் சார்பில் அழைக்கின்றோம். தொடர்புக்கு திரு பாஸ்கர், ஊர் நிர்வாகி. செல் நம்பர் 90 437 28